Hi, welcome to this session of the video. இப்போ நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டில் சாப்டர் 3 ஒரு சின்ன ரீகேப். சாப்டர் 1 என்ன பார்த்தோம்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மொபைல் கம்ப்யூட்டிங். இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் மொபைல் ஆப்ஸோட யூசேஜ் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு செகண்ட் சாப்டரில் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஆண்ட்ராய்ட். ஸோ ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம் எப்படி டெவலப் ஆச்சு, யார் டெவலப் பண்ணா, ரைட், அதோட ரூட் காஸ்லாம் எங்கே எப்படி வந்தது இப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. யார்ப்பா டெவலப் பண்ணது? எஸ், ஆண்டி ரூபின் டெவலப் பண்ணார். எந்த வருஷம்? 2007. எந்த கம்பெனியில்? ஆண்ட்ராய்டு ஐஎன்சி ஃபண்டட் பை கூகுள். தென் கண்ட்ரோலிங் யூனிட் யார்? OHA. ஓகே, ஓப்பன் ஹேண்ட்செட் அலையன்ஸ். அது ஒரு கன்சார்ட்டியம், ஒரு 80க்கு மேலே ஒரு கம்பெனிஸ் இருக்கிற ஒரு கன்சார்ட்டியம். இப்போ OHAவோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் அந்த கம்பெனிஸ் என்ன பண்ண முடியும், ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ண முடியும், அவங்க டிவைஸையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். வேறு என்ன பார்த்தோம்? ஸோ ஆண்ட்ராய்டோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ், இட் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி, இட் இஸ் மல்டி த்ரெட்டட், மல்டி டாஸ்கிங். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, டிஃபால்ட்டாக இதில் கீ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இது லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸ், இந்த மாதிரி நிறையா பார்த்தோம் இல்லையா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்டிங் பிளாக்ஸ், அதாவது காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், அதான் நான் பார்க்க போகிறோம். இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சி லாங்குவேஜ் டோக்கன்ஸ் படித்தோம்ல. ஸோ எவ்வளோ பெரிய சி ப்ரோக்ராமாக இருந்தாலும் இந்த 6 டோக்கன்ஸை தவிர எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி. இங்கிலீஷில் வந்து 26 ஆல்ஃபபெட் தவிர வேறு எதுவுமே வராதுன்ற மாதிரி. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னா அது சின்ன அப்ளிகேஷனோ பெரிய அப்ளிகேஷனோ இந்த பில்டிங் பிளாக்ஸை தவிர வேறு எதுவுமே வரப்போகிறது கிடையாது. அது என்ன அப்படின்னா த 5 பேசிக் காம்பனன்ட்ஸ். 5 தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ தீஸ் 5 பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆர் ரெஃபர்ட் அஸ் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அது என்னென்னா ஆக்டிவிட்டி, ஆண்ட்ராய்டு ஆக்டிவிட்டி. ரெண்டாவது சர்வீஸ், அடுத்து கண்டென்ட் ப்ரொவைடர், ப்ராட்காஸ்ட் ரிசீவர், இன்டென்ட். ஓகேவா? ஸோ எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த 5 காம்பனன்ட் தவிர வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே வராது. ஸோ ஆக்டிவிட்டி, சர்வீஸ், கண்டென்ட் ப்ரொவைடர், ப்ராட்காஸ்ட் ரிசீவர் அண்ட் இன்டென்ட். ஆக்டிவிட்டினா என்ன? ஸோ ஆக்டிவிட்டி ரெஃபர்ஸ் டு த யூசர் இன்டர்ஃபேஸ் விச் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நீங்கள் ஃபோனில் பார்க்குற ஒவ்வொரு ஸ்க்ரீனும் ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்போட ஒரு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணால் அடுத்த ஒரு ஸ்க்ரீன் போதா, அது ஒரு ஆக்டிவிட்டி. அகெயின் அங்கேருந்து கிளிக் பண்ணால் அடுத்தது போதா, அது ஒரு ஆக்டிவிட்டி. அப்போ எனி யூசர் இன்டர்ஃபேஸ், எனி ஸ்க்ரீன், நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் பார்க்குற ஆப்பில் இருக்கிற ஸ்க்ரீனுக்கு பேர் ஆக்டிவிட்டி. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் விச் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ். A service is a long-running background process which does not require a user interface. Best example சொல்லலாம்னா நம்ம நெட்வொர்க் கவரேஜ். நான் ஆன் பண்ண உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், சிம்மில் இருந்து டவரை கனெக்ட் பண்ண எடுத்துக்கிறோம் இல்லையா. ஏதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கா டவர் வர்றதுக்கு? அப்படிலாம் இல்லை. பட் அது எப்போல்லாம் ஃபோன் ஆனில் இருக்கோ அந்த டவர் கவரேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து we can go for அலாரம் சர்வீஸ். ஒன்ஸ் செட் பண்ணுவேன், ஓகேவா, அது அடிக்க எந்திரிக்க மாட்டோம், அது வேறு பிரச்சனை. ஆனால் அதோட ஒர்க்கை சரியாக பண்ணுதா? செட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணுவேன், அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுவேன். பட் ஸ்டில் பேக்ரவுண்டில் அந்த அலார்ம் சர்வீஸ் போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டவுன்லோடிங். ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி ஒரு லிங்க்கில் போய் ஒரு சாங் டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ நீங்கள் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டாலும் பேக்ரவுண்டில் அந்த டவுன்லோடிங் வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சர்வீஸ். அப்போ எனி லாங் ரன்னிங் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் விச் ஹஸ் நோ யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் அ சர்வீஸ். அடுத்து கண்டென்ட் ப்ரொவைடர். அது என்ன சார் கண்டென்ட் ப்ரொவைடர்? கண்டென்ட் கொடுக்க போகுது, நேம்லேயே இருக்கியா, இட் ப்ரொவைட்ஸ் கண்டென்ட். இட் இஸ் யூஸ் டு ஷேர் டேட்டா வித் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ். இப்போ கண்டென்ட் ப்ரொவைடர் தான் ஆப் 2ஓட கண்டென்ட் எடுத்து ஆப் 1 அந்த மாதிரி என்ன பண்ண போகுது, டேட்டாவை மாற்றி கொடுக்க போகுது. இதுக்கு பின்னாடி எக்ஸாம்பிள் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள், வென்எவர் வி இன்ஸ்டால் வாட்ஸ்அப், லைவ், வைபர், எந்த கம்யூனிகேஷன் ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் கான்டாக்ட்ஸ் எங்கேருந்து ஷேர் பண்ணுது, நம்ம ஃபோன் கான்டாக்ட்லேருந்து எடுக்குது இல்லையா. அப்போது ஃபோன் கான்டாக்ட் மேனேஜரில் இருக்கிற கண்டென்ட்டை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ண முடியுதுன்னா பிகாஸ் ஆஃப் யார், கண்டென்ட் ப்ரொவைடர். டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு, SQLiteல் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும், இன்னைக்கு கண்டென்ட் ப்ரொவைடர் தேவைப்படும். ஓகே, ஸோ டேட்டா பேஸ் DBMS ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டென்ட் ப்ரொவைடருக்கு. ஓகே, டேட்டா.
ப்ராட்காஸ்ட் ரிசீவர் நோட்டிஃபிகேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறது, எஸ்எம்எஸ் ரிசீவ்டு, இன்கமிங் கால், ஓகே. தென் பேட்ரி ட்ரெயின், பேட்ரி ஃபுல், நோ நெட்வொர்க் கவரேஜ், டவுன்லோட் கம்ப்ளீட்டட், டவுன்லோட் ஃபெயில்டு, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறோம், நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கா. நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெண்டு இருக்குது, சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இது ரெண்டையுமே அந்தந்த அப்ளிகேஷன்லேயோ சிஸ்டம்லேயோ இருந்து ரிசீவ் பண்ண உடனே யூசருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ப்ராட்காஸ்ட் ரிசீவர். ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன், என் ஃபோனில் இருந்து எஸ்எம்எஸோட சர்வருக்கு போயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும் யார், இந்த எஸ்எம்எஸ் சென்டிங் சர்வர் வந்து என்ன நம்பருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும். அது வந்த உடனே நம்மள்ட்ட சொல்லிடும் எஸ்எம்எஸ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. அந்த சர்வரில் இருந்து டெஸ்டினேஷனோட ஃபோன் நம்பருக்கு ரிசீவ் அங்கே டெலிவர் ஆகிடுச்சுன்னா அப்போது ஒரு அக்னாலஜ்மெண்ட் எஸ்எம்எஸ் சர்வர் நம்மளுக்கு அனுப்பும். அது வந்த உடனே எஸ்எம்எஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெலிவர்ட். அப்போது இதெல்லாம் வந்து யாரோட ஒர்க்குன்னா ப்ராட்காஸ்ட் ரிசீவரோட ஒர்க்கு, ஓகே. அடுத்து முக்கியமான ஒன்று இன்டென்ட். ஒவ்வொரு காம்போனன்ட்க்கு நடுவில் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யார் அப்படின்னா இன்டென்ட். இப்போ ஆக்டிவிட்டி ஏ இருக்குது, அதை சிஸ்டமில் போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறோம், ஆக்டிவிட்டி பி கொண்டு போகணுன்னா இதுக்கு இடையில யார் வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் பண்ணுவான்னா இன்டென்ட். அப்போ இன்டென்ட் இல்லாமல் உங்களால் டேட்டாவை ஒரு காம்போனண்ட்லேருந்து இன்னொரு காம்போனண்ட்டுக்கோ இல்லை அப்படின்னா அதோட ரிவர்ஸுக்கோ நீங்கள் கொண்டு வர முடியவே முடியாது. ஸோ இதுதான் இன்டென்ட், ஓகே. ஸோ இதுதான் 5 காம்போனண்ட்டு: ஆக்டிவிட்டி, சர்வீஸ், கண்டென்ட் ப்ரொவைடர், ப்ராட்காஸ்ட் ரிசீவர், இன்டென்ட். இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம டேட்டில் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகே. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இன்ஸ்டால் கொடுத்தோன்னே பெர்மிஷன்ஸ் கேட்கும். திஸ் ஆப் யூசர்ஸ் யுவர் நெட்வொர்க், திஸ் ஆப் யூசர்ஸ் யுவர் பேண்ட்வித், திஸ் ஆப் யூசர்ஸ் யுவர் மெமரி கார்டு, கேலரி யூஸ் பண்ணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணும், ஓகே. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு டவுன்லோட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் பண்ணோடனே மொதல் ஸ்க்ரீன் என்ன பண்ணும், வெல்கம் டு வாட்ஸ்அப், அந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வருமா, அது ஒரு ஆக்டிவிட்டி. அங்கேருந்து செகண்ட் ஆக்டிவிட்டி எங்கே போகும், ஸ்க்ரீனு நம்ம ஃபோன் நம்பர் இன்புட் வாங்கும், அது ஒரு ஆக்டிவிட்டி. நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே அடுத்த ஸ்க்ரீனில் ஒன் டைம் வெரிஃபிகேஷன் நம்பர் வரும் இல்லையா, அப்போது அது ஒரு ஆக்டிவிட்டி. இப்போது வெரிஃபிகேஷன் நம்பர் வந்த உடனே அந்தங்கிறது எஸ்எம்எஸ் வந்து அவங்க வாட்ஸ்அப் சர்வர்லேருந்து என் ஃபோனுக்கு வந்த உடனே அதுவாகவே என்ன பண்ணும், அந்த கோட் நம்பர் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும்போது அந்த ஸ்க்ரீன் நெக்ஸ்ட் பட்டன் இருக்காது. நம்பர் கொடுத்தா அதுவே என்ன பண்ணும், நெக்ஸ்ட் பட்டனுக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போயிடும் இல்லையா. இப்போது எப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகணும், ப்ராட்காஸ்ட் ரிசீவர் வச்சு எப்போ ஒரு எஸ்எம்எஸ் வந்து கோடு ஃபில் ஆகுதோ அப்போ ப்ராட்காஸ்ட் ரிசீவர் அந்த நம்பரை எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்க்ரீன் கொண்டு போயிடும். இப்போது அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி அங்கே என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே நேம் கேட்கும், இனிஷியலைசிங் வரும், அப்புறம் டிஸ்பிளே நேம் கேட்கும். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து டிஸ்பிளே பிக்சர் கேட்கும். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து கான்டாக்ட்ஸ் ஃபில் பண்ணுதா. இப்போ எங்கேருந்து கான்டாக்ட்ஸ் ஃபில் பண்ணுது, கண்டென்ட் ப்ரொவைடர் ஃபில் பண்ணுது. எங்கேருந்து, நம்ம ஃபோன் கான்டாக்ட் மேனேஜரில் இருந்து கான்டாக்ட்ஸை எடுத்து எந்த கான்டாக்ட்லாம் வாட்ஸ்அப்போட சர்வரில் இருக்கோ அந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் கான்டாக்டில் ஃபில் பண்ணும். அப்போ இங்கே ஒர்க் ஆகிறது யார், கண்டென்ட் ப்ரொவைடர், ஓகே. அடுத்தது வந்து ப்ராட்காஸ்ட் ரிசீவர். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த எஸ்எம்எஸ் வந்தோடனே நம்பர் எடுத்து ஃபில் பண்ணுறதும் ப்ராட்காஸ்ட் ரிசீவர் தான். யாராச்சும் மெசேஜ் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்கன்னா ஒன் மெசேஜ் ரிசீவ்டு இன் வாட்ஸ்அப் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் தரது யார் தான், ப்ராட்காஸ்ட் ரிசீவர் தான். இன்னும் அந்த நம்ம இந்த சிங்கிள் டிக்கு, டபுள் டிக்கு ப்ளூவாக மாறுறது எல்லாமே யார் தான், ப்ராட்காஸ்ட் ரிசீவர் பண்ணுற ஒர்க்கு தான். நம்மளோட ஆப்பில் சர்வரில் இருந்து அந்த சர்வருக்கு போயிடுச்சுன்னா ஒரு டிக் வரும், அப்போ அது ப்ராட்காஸ்ட் ரிசீவர். திருப்பி அங்கேருந்து டெலிவர் ஆகிடுச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் யார் கொடுப்பா, வாட்ஸ்அப் சர்வர் நம்மளுக்கு அக்னாலஜ் கொடுக்கும். அப்போ வந்து ப்ராட்காஸ்ட் ரிசீவர் 2 டிக்காக மாற்றும். அவங்க ரீட் பண்ணிட்டாங்கன்னு அக்னாலஜ் கொடுத்த உடனே அதே ப்ராட்காஸ்ட் ரிசீவர் அந்த டிக்கை ப்ளூ கலரில் மாற்றும். இன்டென்ட்ன்றது இப்போ நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்தேன் இல்லையா, அங்கே டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்த ஃபோன் நம்பரை எடுத்து எஸ்எம்எஸ்ஸாக அங்கே சென்ட் பண்ணுறது, அதெல்லாம் யார் பண்ணுறது வேலை, இன்டென்ட் பண்ணுற வேலை. அப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நான் இங்கேருந்து அடுத்துன்னு போகிறது எல்லாமே யார் மூலியமாக, இன்டென்ட் மூலியமாக தான் போகிறோம், ஓகேவா. ஸோ இதான் வந்து த காம்போனன்ட்ஸ் ஆஃப் என் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் வச்சு இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறோங்கிறத சொல்லியிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே டெவலப் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக சர்வீஸ் சொல்லலை பார்த்தீங்களா, சர்வீஸ் இருக்கா, வெப் சர்வீஸ். ஆன்லைனில் மூலயமா என்ன பண்ணும், வெப் சர்வீஸை யூஸ் பண்ணி
வாட்ஸ்அப் சர்வருக்கும் நம்ம ஆப்புக்கும் இடையில டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யார்? சர்வீஸ். திருப்பி நான் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணிடுவேன், அதாவது பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கும். யாராச்சும் மெசேஜ் அனுப்புனாங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதா, அப்போ சர்வீஸில் ஒர்க் ஆனால் தான் இந்த மெசேஜ் வர்றது நம்மளுக்கு தெரியும். சர்வீஸில் இல்லைன்னா எஸ்எம்எஸ் வர்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ எதுவும் டவுட் இருக்குது அந்த செஷனில்? டவுட் இருந்தால் மெயில் பண்ணுங்கள். அடுத்த சாப்டரில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த வீடியோஸில் we can start developing activities. ஆப் டெவலப் பண்ணுறோம், அதை ஃபோனில் ஏற்றுறோம். ஓகே, ஸோ மாஸ் பண்ணுறோம். ரைட், எதுவும் டவுட் இருந்தால் மெயில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ until then ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் த டெக்னாலஜிஸ். ஓகே, பாய்.